மாணவர்களே, இந்த வல்லமையின் நேரத்துக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். இந்த நாளும் காலை வேலைக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கிறோம். இங்கே எலியா பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆத்துல தண்ணி முடிஞ்சு போச்சு. குறிப்பிட்ட காலங்கள் காகங்களை கொண்டு போஷித்த தெய்வம் இப்போது சாரி பார்த்து ஊருக்கு அனுப்புகிறார். அங்க ஒரு அம்மா விறகு போட்டு கொஞ்சம் காணும் மாவு இருக்கு, விறகு புறக்கி நானும் என் பையனும் சாப விரும்புகிறோம், காக விறகு பிறக்கிறோம் சொல்லி விறகு பிறக்கிட்டு இருக்காங்க. அப்போ எலியாவை ஆண்டவர் அங்க அனுப்புகிறார். என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு மாவு என்ன என்று சொல்லு. அந்த அம்மா தாயார் சொல்லுகிறாங்க, உன் வார்த்தையின்படியே நீ ஆயத்தப்படுத்து, முதல்ல எனக்கு ஒரு அடை சுட்டு கொண்டு வா என்று சொல்லி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, அந்த குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அந்த குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம் இல்லை. ஏன் ஆண்டவரை பெரிய பணக்காரன் வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாமே. நிறைய ஊழியர் கேட்கறது தான், எல்லாம் நமக்கு வாரதெல்லாம் கஷ்டப்பட்ட விசுவாசி தான் வாரது என்று அநேர் கேட்கறது. ஒரு பணக்காரன் சிக்க மாட்டக்கானே அப்படின்லாம் சிலர் மனசுல நினைப்பாங்க. ஆனா இந்த எலியாவை பெரிய ராஜாட்ட அனுப்பியிருக்கலாமே, பெரிய பணக்கார ராஜா என்ன கேட்டாலும் கொடுப்பானே. ஆனா அனுப்பல. எவன் பட்டினியா இருக்கானோ, எவன் எளிமையா இருக்கானோ, அந்த குடும்பமுக்கு என்ன தேவையோ நல்லதா அறிந்து கொள்ளணும். அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த குடும்பத்துக்கு நிவர்த்தி ஆக்கணும். இந்த ஊழியக்காரனுடைய காரியங்களும் நிறைவேற்றணும். அதனாலதான் அங்கே அனுப்புகிறார். அங்க என்ன சொல்ல, முதல்ல எனக்கு ஒரு அடை கொண்டு வா. அங்க என்ன நடந்தது பாருங்க. அந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ல இருந்து 16வது வசனத்துல வாசிக்கிறோம். அந்த தேசத்துல மழை பெய்கிற வரைக்கும் அவங்களுக்கு மாவு என்ன குறைஞ்சு போறது இல்லை. அப்போ தேவனுக்கு ஒரு வசதியான குடும்பத்துக்கு போனா அந்த குடும்பம் என்ன இருக்கும், அங்க யாருக்கிட்டே எல்லாம் இருக்கும். அது பெரிய அற்புதம் இல்லை, அது தேவனுடைய வல்லமை இல்லை. எந்த குடும்பத்துல ஒண்ணு இல்லாம இருக்கிறதோ அந்த குடும்பத்தை போய் நிரப்பணும், ஆசீர்வாதத்தால் நிரப்பணும். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். அது மூலமாக இந்த ஊழியக்காரனும் போஷிக்கப்படணும். சில வேளை நம்ம நினைப்போம், இந்த குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார், இந்த காரியங்கள் எப்படி இருக்கணும். தேவ பிள்ளை, ஒன்னை கொண்டு அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த குடும்பத்தை கொண்டு ஒன்னை ஆண்டவர் போஷிப்பார். அது ரொம்ப நாள் 3 வருஷம் இந்த தேசத்துல மழை பெய்கிற வரைக்கும் 6 மாசம் எங்க இருந்தாரு, கேரி ஆற்றாண்டையில இருந்தவர், காங்களை போஷித்து. இப்போ 3 வருஷம் இந்த வீட்டு பகுதியில் இருந்து எலியாவும் சாப்பிடுகிறார், இந்த குடும்பத்தார் எல்லாம் சாப்பிடுகிறாங்க. இவ பிள்ளையே வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, வந்துட்டு ஒண்ணுமே இல்லையா? நீங்க நினைக்கலாம், ஒண்ணுமில்லா என்கிட்டயே கொஞ்சம் காலம் தான் மாவு இருக்கு, இந்த வேற இந்த ஊழியக்கார வேற வந்துட்டார் அப்படின்னு முறுமுறுக்காதங்க. அந்த ஊழியக்காரருக்கு முதல்ல அடைய கொடுங்க. உங்க பஞ்சம் மாறிப்போம், உங்களுடைய தரித்திரம் மாறிப்போம், போராட்டம் மாறிப்போம். தேசத்துல உங்களுக்கு நல்ல வேலை, நல்ல ஆசீர்வாதம் வர்ற வரைக்கும், உங்க பிள்ளைகள் நல்ல வேலை கிடைச்ச ஆசீர்வாதம் வர்ற வரைக்கும் ஆண்டவர் உங்களை போஷிப்பார். தேசத்துல மழை பெய்கிற வரைக்கும் போஷிப்பார். அவங்க 3 வருஷம் நல்லா ஜாலியாக சமாதானமாக நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஏன்னா மாவும் குறைஞ்சில்லை, என்னும் குறைஞ்சதில்லை. அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டார். சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மறுபடியுமே போயிட்டு இருப்பாங்க. சில ஊழியக்காரர் ஒன்னை கொண்டு என்ன செய்து போச்சாருன்னா வெளியில கொண்டு போயிடுவார், எலியாவுக்கு கொண்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த குடும்பம் என்ன கைவிட்டு விட்டது அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. எலியா சொல்லல, முடிஞ்சு போச்சு. நீ செய்த அற்புதத்துக்கு 3 வருஷம் சாப்பிட்டா சரியா முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் ஒன்னை கொண்டு அந்த குடும்பத்துக்கு என்னென்ன காரியங்கள் செய்தாரு முடிச்சாரு. அந்த குடும்பத்துக்கு அற்புதம் நடந்தது, ஒன்னையும் போஷித்தார், வழி நடத்திட்டார். அவ்வளவுதான் தேவ பிள்ளைங்க. அதனால எந்த ஒரு முறுமுறுப்பு இல்லாதபடி தேவ சமூகத்துல என்னுடைய ஊழியக்காரர் அது செய்யும் போது, அதே போல தேவ ஊழியக்காரனும் இந்த சின்ன வீட்டுக்கு ஏன் கொண்டு வந்திருக்கிறாரு, ஒண்ணுமில்லாத வீட்டுக்கு கஞ்சி குடிக்கிற குடும்பத்துக்கு ஏன் கொண்டு வந்தாரெல்லாம் நினைக்கக்கூடாது. உங்களை கொண்டு தான் அங்கே ஆசீர்வதிப்பாரு. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது ஆண்டவர் சமூகத்தில், ஊழியக்காரன்ட்ட ஆண்டவர் சமூகத்தில் கொடுங்க. யாரும் தேடி வந்துட்டாரு அப்படின்ட்டு முறுமுறுப்பு இல்லாதபடி, ஐயோ நானும் கொஞ்சம் நாங்களே கஷ்டப்படுறோம், அந்த ஊழியக்காரர் வேற வந்திருக்காருன்னு கஷ்டப்படாதங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க. அந்த ஊழியக்கார நிமித்தம் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கும். அதனால தான் எலியாவை அந்த தேவன் அந்த வீட்டுக்கு அனுப்புகிறார்.
இந்த சாரிபாத் ஊருக்கு அனுப்புகிறார். பாருங்க, அங்கேயும் அந்த குடும்பமும் பிழைக்குது, எலியாவும் பிழைக்கிறார். இது எத்தனை பேருக்கு, நிறைய பேருக்கு புரியறதில்லை. தேவப்பிள்ளை எனக்கு ஒரு பணக்கார வீட்டுக்கு தந்தா போதும் அப்படியெல்லாம் நினைக்கிறது இல்லை. நீங்கள் ஆண்டவர் எங்கே போய் சொல்ல அங்கே போங்க, சும்மா எல்லா இடத்துக்கும் போவாதங்க. எலியாவை ஆண்டவர் எங்கே போய் சொல்கிறாரோ அதான் சொல்றவர், உங்களோட வார்த்தையின்படியே நீ செய் அப்படிங்கிறார். வார்த்தையின்படி நீ என்ன இல்லைங்க, அந்த வார்த்தைப்படி செய்ய. தேசத்தில் மழை பெய்கிற வரைக்கும் வாழ்க்கையில் குடும்பத்தில் மாவும் எண்ணெயும் செலவழிந்து போவாதுன்னு சொன்னால், அதே போல் 3 வருஷம் இதே ஆகலை. அதே போல் நீங்களும் மனப்பூர்வமாக கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, எலியாவை கொண்டு சாரிபாத்துக்கு அனுப்பினீர். அந்த குடும்பத்துக்கு அப்பா என்ன தேவன் அறிந்து அந்த குடும்பம் சாவாமல் பிழைக்கிறதுக்காக, வறுமையில் இருக்க அந்த குடும்பத்தை மீட்டெடுக்கிறதுக்காக உங்களுடைய ஊழியக்காரனை அனுப்பி நீ மீட்டெடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அதே போல எத்தனை குடும்பம் வறுமையா இருக்கிறோம், அந்த இடத்தெல்லாம் உடைய ஊழியக்காரனை அனுப்பி அந்த வறுமையிலிருந்து மீட்டெடுத்து அந்த குடும்பம் செத்துறக்கூடாது, வறுமை நிமித்த செத்துறக்கூடாது, அந்த குடும்பம் பிழைக்கணும். அது மூலம் உடைய நாம இந்த ஊழியக்காரனை உடைய நாமத்தை நிலைநாட்டு முடிய செபிக்கிறோம். அப்பா, எங்களோடு பேசுறதுக்கா சோதனம் உடைய வல்லமை நிலைநாட்டுகிறார்களே. இயேசுவே நாமத்தாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென். God bless you. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆமென்.